நீங்கள் தலைவலியோ உடம்பு வலியோ வந்தால் உடனே போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்றீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு பெயின் கில்லர் போட்டால் என்ன ஆகும்? கிட்னி ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் அடுத்த கட்டம். இதை பற்றி நம்ம பேசவே வேணாம். ஃபர்ஸ்ட் பெயின் கில்லர் நம்மளுக்கு எப்படி பாதிக்குது அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் அடிபட்டுருச்சு. என்னோட கையில் இந்த இடத்துல எனக்கு அடிபட்டுருச்சு. நான் என்ன பண்ணுறேன், எந்த டாக்டரையும் பார்க்காம நேராக போய் ஒரு பெயின் கில்லர் வாங்கி வாயில் போட்டு சாப்பிட்டுட்டேன். எனக்கு வலிக்குது, இங்கே வலிக்குது அப்படிங்கிறக்காக. ஸோ நான் பெயின் கில்லர் போட்டேன், இந்த வலி எனக்கு போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, பெயினை மட்டும்தான் சரி பண்ணியிருக்கு. இந்த வலிக்கு நான் இங்கே அடிப்பட்டதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே இல்லை. காலப்போக்கில் செப்டிக் ஆகி இந்த கையை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிரும். ஸோ இதுதான் பெயின் கில்லர் பண்ணக்கூடிய ஒரு கொடூரமான செயல். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் தலைவலிக்கு நிறைய ரீசன் இருக்குது. இந்த பக்கம் மட்டும் தலைவலிக்குதா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். பின்னாடி பக்கம் தலைவலிக்குதா, தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். சரி, 2 பக்கமும் தலைவலிக்குதா, தலையில் நீர் கோத்துருக்கலாம், சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். என்ன ப்ராப்ளம்னே தெரிஞ்சுக்காம ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு முழுங்கினீங்கன்னா வலி சரியாயிரும். கடைசி வரைக்கும் அது என்ன காரணத்தினால வலிச்சிச்சுன்னே தெரியாமல் நாளைக்கு அது பெரிய விஷயமா மாறி நிற்கும். சின்ன சின்ன சிம்டம்ஸ் கொடுக்குறம்போது நம்ம சரி பண்ணாமல் நம்மளே நம்ம வலியை பெருசு பண்ணிக்கிறோம், நம்ம நோயை வளர்த்திக்கிட்டே போகிறோம். ஒரு பெயின் கில்லர்னால எவ்வளோ பெரிய டிசீஸ் வருதுங்கிறது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவையும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பெயின் கில்லர் சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்.